வணக்கம் நண்பர்களே, ஆல் இன் ஆல் மதி யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது என்னென்னா, பிஹெச்எல் எக்ஸாமோட கீ ஆன்சர் ரெஸ்பான்ஸ் கீ வந்திருக்குது. இதில் நோ அப்ஜெக்ஷன் தெரிவிங்கன்னு சொல்லி வந்திருக்கு. 10 அக்டோபர் 2025 5 மணி, அதாவது ஈவினிங் 5 மணி முதல் 15 அக்டோபர் 2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த கீ ஆன்சரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு 12ஆம் தேதி வரைக்கும் தான் இருந்தது. இப்போ 15ஆம் தேதி வரைக்கும் வந்திருக்கு, மெயில் வந்திருக்கு. ஓகேங்களா? உங்களோட ஐடி, உங்களோட பாஸ்வேர்டு அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா லாகின் பண்ணி ரெஸ்பான்ஸ் கீ எடுத்துக்கலாம். இந்த ரெஸ்பான்ஸ் கீ எடுத்துகிட்டு எவ்வளோ கரெக்டான ஆன்சரு, எவ்வளோ ராங் ஆன்சரு, எவ்வளோ நெகட்டிவ் மார்க்கு அப்படிங்கிற அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது வேறு ப்ரைவேட்டோட ஏஐ ரிப்போர்ட்டு. அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் உங்களோட என்ன ட்ரேடு எல்லாமே, உங்கள் ட்ரேடுக்கு உண்டான கட் ஆஃப் மார்க்கு எவ்வளோ, யார் யார் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க, அந்த லிஸ்ட்டு முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ என்னுடைய பிஹெச்எல்லோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ண போகிறேன். இந்த கேப்சர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா லாகின் ஆகிடும். ஓகேங்களா? லாகின் ஆகிடும். இப்போ கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஸ்பான்ஸ் கீ ஓப்பன் ஆகிரும். நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸ் கீ பார்த்ததில் ஏதாவது கொஸ்டின் தவறாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த கொஸ்டின்னு என்ன கொஸ்டின் ஐடி என்ன லாங்குவேஜில் என்ன லாங்குவேஜில் தப்பு, இன்கரெக்ட் கொஸ்டின், அவுட் ஆஃப் சிலபஸ், இதில் என்ன உங்களுடைய ரீசனோ அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். நோ அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருவாங்க. நம்மளுக்கு இது தேவையில்லை, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம இன்னும் கீ ஆன்சரை இன்னும் பார்த்த கஷ்டத்தில் தான் நம்ம நோ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். இந்த கேண்டிடேட் ரெஸ்பான்ஸில் போயிட்டு மறுபடியும் எக்ஸாம் எழுதுனா கிளிக் ஹியர் கொடுக்குறோம். அதை கொடுத்தோம்னா நம்மளுடைய கீ ஆன்சர்லாம் வந்துடும். ஓகேங்களா? நம்மளோட கீ ஆன்சரு இது நம்ம எவ்வளோ மார்க் கரெக்டாக எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத இந்த குரோம் இருக்குங்களே, இந்த 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 லிங்க்கை நீங்கள் காப்பி யூஆர்எல் காப்பி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இன்னொரு லிங்க் இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆல் எக்ஸாம் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த லிங்க்கில் நீங்கள் கொண்டு போய் போடணும். ஓகேங்களா? அந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் அதில் இது பண்ணுங்கள். இதாங்க நம்மளுடைய யூடியூப் சேனலில் இதில் வணக்கம் நண்பர்களே, ஆல் இன் ஆல் மதி நண்பர்களே, இந்த பிஹெச்எல் எக்ஸாம் இந்த வீடியோ நம்ம யூடியூப் வீடியோவில் போட்டிருக்கோம். ஆல்ரெடி போட்டுக்கிற வீடியோலேயே நம்ம லிங்க்கு கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இந்த பிஹெச்எல் இது போய் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகுது, நெட்வொர்க் இஷ்யூ போல். இதில் போயிட்டு நம்ம காப்பி பண்ண யூஆர்எல்லை போடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன கேட்டகரி, நீங்கள் என்ன கேட்டகரி வரீங்களோ அதை போட்டுக்குங்க. சரிங்களா? ஏதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா அதை கொடுத்துருங்க.
இப்போ போய் கொடுத்தீங்கன்னா நம்மளது வந்து நான் 99 அட்டன் பண்ணேன். அதில் 74 கரெக்டு, 25 ராங்கு. நான் வந்து 21 வந்து அட்டன் பண்ணல. எனக்கு ப்ளஸ் மார்க் வந்து 74 மார்க்கு, மைனஸ் மார்க் வந்து 6.25 மார்க்கு, டோட்டல் மார்க்கு 67.75 மார்க்கு. என்னுடைய ரேங்க் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 142வது ரேங்காக இருக்குது. ஓகேங்களா? அது ஒவ்வொரு ஷிஃப்ட் வைஸாக ஒவ்வொரு ஏரியா பொறுத்து இருக்குது. ஆவரேஜ் கேட்டகரி வந்து 65.65 மார்க் வந்து ஆவரேஜ் பண்ணி இருக்குது. ஆனால் ஹையஸ்ட்டு மார்க் வந்து 109. எனக்கு தெரிஞ்சு 80லேருந்து 80 மார்க்கு வந்து எப்படியும் 85க்கு மேலே எடுக்கணும். அப்போ தான் வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், 109 மார்க்கெலாம் எடுத்திருக்காங்க. 103 ஹையஸ்ட்டு மார்க் அவங்கெல்லாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இடபிள்யூஎஸ்லேயே 93 மார்க்கில் இருக்குது. அதனால் இது மாதிரி உங்கள் ட்ரேடில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கிங்க. உங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் போட்டிங்கனாவே நீங்கள் என்ன ட்ரேடு உங்கள் ட்ரேடோட கம்பேர் ஆக போயிடும், கம்பேர் ஆகிக்கும். ஓகேங்களா? இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது இந்த நியூஸு. 85 மார்க்கு பாருங்கள், இதுலேயும் 30 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. 60 பேர் போயிட்டாங்க. அது இன்னும் 80 மார்க் இன்னும் குறையில. இப்போ எலக்ட்ரிஷியனுக்கு நிறையா படிக்கணும், நிறையா படித்தவங்க இருக்காங்க. நம்மளும் நல்லா படிச்சுக்கணும். அப்போ தான் நம்ம உள்ளே போக முடியும். பிஹெச்எல் எக்ஸாமு இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஆனால் கொஸ்டின் என்னென்னா பேசிக் தான், நம்மளுக்கு இதான் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. எல்லா எலக்ட்ரிஷியன் நண்பர்களும் சரிங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளது டெலகிராம் சேனல் இருக்குங்க. டெலகிராம் சேனலில் டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு நண்பர்களே, இதுதான் டிஎன்இபியோட ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணேன். 2018 ஓப்பன் பண்ண குரூப்பு இன்னும் இருக்குது. இந்த குரூப்பில் எலக்ட்ரிக்கல் கொஸ்டின், தமிழ் கொஸ்டின் எல்லாமே வரும். நீங்கள் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, அப்படி இல்லை அப்படின்னா வேறு எதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம், எலக்ட்ரிக்கல் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். இந்த லிங்க்கையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இது வந்து நேற்றுக்கு நடந்த அக்டோபர் 11 நடந்த எக்ஸாமோட கொஸ்டின்னு. ஆப்டிடியூட், ரீசனிங்கு, தமிழ், எலக்ட்ரிக்கல் எல்லாமே வரும். உங்களுக்கும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொஸ்டின் போடணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து தனியாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நான் டைப் பண்ணி போடுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்க, டெய்லியும் டெஸ்ட் எழுதுங்க. மினிமம் 10 கொஸ்டின்லேருந்து 30 கொஸ்டின் வரைக்கும். இதெல்லாம் அக்டோபர் 11 நடந்தது. ஓகேங்களா? இதுதான் நம்ம சேனலோட லிங்க்கு. நீங்கள் இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நன்றி நண்பர்களே, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.